வணக்கம், வந்தனம், நமஸ்தே, நமஸ்கார். எல்லாருக்கும் இனிய காலை வணக்கம் மக்களே. நான் உங்கள் சஞ்சு. வெல்கம் டு சஞ்சு கரண்ட் அஃபேர்ஸ். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, மார்ச் 26ஆம் தேதி உடைய கரண்ட் அஃபேர்ஸ் தான் மக்களே பார்க்க போறோம். எல்லாருக்கும் ஹாப்பி மார்னிங். ஸோ கிளாஸ்க்குள்ள போயிடலாம். எப்பவும் போல நம்ம கிளாஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி லாஸ்ட் கிளாஸ்ல என்ன பார்த்தோமோ அதை ஒரு வாட்டி ரிவைஸ் பண்ணிட்டு இன்னைக்கான கிளாஸ்க்குள்ள போகும். அந்த வகையில மார்ச் 25ஆம் தேதிக்கான பிளாஷ்பேக் பார்த்துடலாமா? விச் டிஸ்ட்ரிக்ட் ஹஸ் த ஹையஸ்ட் பெர் கேபிட்டா இன்கம்? தனிநபர் வருமானம் அதிகமாக உள்ள மாவட்டம் எது அப்படின்னா செங்கல்பட்டு மாவட்டம். ஆப்ஷன் ஏ செங்கல்பட்டு அப்படிங்கிறது சரியான விடை. அடுத்த கேள்வி, விச் டிஸ்ட்ரிக்ட் ஹஸ் த லோயஸ்ட் பெர் கேபிட்டா இன்கம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது தனிநபர் வருமானம் குறைவாக உள்ள மாவட்டம் எது அப்படின்னா திருவாரூர் மாவட்டம் அப்படிங்கிறதா சரியான விடை. அடுத்த கேள்வி, விச் ஸ்டேட் டபுள் த salary ஆஃப் சிஎம் மினிஸ்டர்ஸ் அண்ட் எம்எல்ஏஸ்? எந்த மாநிலம் முதல்வர், அமைச்சர்கள் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்களின் சம்பளத்தை இரட்டிப்பாக்கி உள்ளது அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா அதுக்கு சரியான விடை கர்நாடகா. அடுத்த கேள்வி, விச் இந்தியன் ஸ்டேட் வாஸ் த அந்தூரியம் ஃபிளவர்ஸ் எக்ஸ்போர்ட்டட்? எந்த இந்திய மாநிலத்திலிருந்து அந்தூரியம் பூக்கள் ஏற்றுமதி செய்யப்பட்டன அப்படின்னா மிசோரத்துல இருந்து சிங்கப்பூருக்கு போயிருக்கு அப்படின்னு பார்த்தோம். ஞாபகம் இருக்கா? அடுத்து வேர் வாஸ் த முகுந்த்ரா ஹில்ஸ் டைகர் ரிசர்வ் லொகேட்டட்? முகுந்த்ரா மலை புலிகள் சரணாலயம் எங்கு அமைந்துள்ளது அப்படின்னா ராஜஸ்தான்ல. அடுத்த கேள்வி, ஒடிசா ஹைகோர்ட்டினுடைய தலைமை நீதிபதியாக நியமனம் செய்யப்பட்டவர் ஹரிஷ் டண்டன். அடுத்த கேள்வி பாத்தீங்க அப்படின்னா துனிசியா நாட்டினுடைய பிரதமராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் சாரா சஃப்ரானி. அடுத்த கேள்வி, மார்ச் ஆஃப் குளோரி அப்படிங்கிற புத்தகத்தை எழுதியது ஆறுமுகம் மற்றும் இரால் டி குரூஸ் அப்படிங்கிற 2 பேரும் சேர்ந்து எழுதிய புத்தகம். அடுத்தது, கபடி உலக கோப்பையில எந்த அணி ஜெயிச்சுன்னா நம்ம இந்தியா தான் ஜெயிச்சாங்க. அடுத்த கேள்வி, 57வது தேசிய கொக்கோ சாம்பியன்ஷிப் போட்டி எங்கு நடைபெற போகுது அப்படின்னா ஒடிசா மாநிலத்துல. அடுத்தது, சர்வதேச பிறக்காத குழந்தை தினம் அன்பார்ன் சைல்ட் டே எப்போ அப்படின்னா மார்ச் 25. இப்போ இன்னைக்கான கரண்ட் அஃபேர்ஸ்குள்ள போயிடலாம் மக்களே. மார்ச் 26ஆம் தேதிக்கான கரண்ட் அஃபேர்ஸ். முதல்ல நம் நாடு தமிழ்நாட்டுல இருந்து ஆரம்பிக்கலாம். ஓகேவா? மங்களகரமா தமிழ்நாட்டுல இருந்து ஆரம்பிச்சிடலாம். சோ தமிழ்நாடுக்கு ஒரு விருது கிடைச்சிருக்கு. ஓகேவா? தமிழ்நாட்டுக்கு நிறைய விருதுகள் நம்ம இந்த விருதுகள் நம்ம பார்த்திருக்கோம். சோ இப்போ இன்னொரு விருதை நம்ம இதுல ஆட் பண்ண போறோம். என்ன அப்படின்னா, which state won the national award, தேசிய விருது for efficient water resource management, திறமையான நீர்வள மேலாண்மைக்கான தேசிய விருதை வென்ற மாநிலம் எது? கண்ணை மூடிட்டு தமிழ்நாடு அப்படின்னு சொல்லிட்டு ஆன்சர் போட்டுடலாம். ஓகேவா? சோ நமக்கு தமிழ்நாட்டுல நீர்வளத்துறையுடைய அமைச்சர் யாரு? சோ நீர்வளத்துறையோட அமைச்சர் துரைமுருகன் அவர்கள். அதாவது நேத்து அவருடைய பட்ஜெட், அவங்களுடைய டிபார்ட்மெண்ட்டுடைய அந்த மானிய கோரிக்கை. சோ அவரால வயது மூப்பாயிடுச்சு. ஓகேவா? அவர் உடம்பு வர முடியல. அதனால சோ பொதுவா எல்லாரும் நின்னுட்டு தான் பதில்லாம் சொல்லுவாங்க, அதெல்லாம் வாசிக்கணும். அவரு பெர்மிஷன் கேட்டு உட்கார்ந்துட்டே வாசிச்சாரு. சோ மக்களுக்காக உழைக்கிறாரா இல்ல என்ன அப்படின்னு தெரியாது. பட் இது இது இப்படி ஒரு சம்பவம் நடந்து அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? சோ ஆன்சர் தமிழ்நாடு. அதே மாதிரி தமிழ்நாடுக்கு வேற நிறைய விஷயங்கள் விருது கிடைச்சிருக்கு. அதே மாதிரி நம்ம இந்த மக்களை தேடி மருத்துவம்னு ஒரு திட்டம் இருக்கு. ஞாபகம் இருக்கா? சோ இந்த கேள்வி எல்லாம் உங்களுக்கு கேட்கலாம். மக்களை தேடி மருத்துவம் அப்படிங்கிற திட்டத்துக்காக ஐநாவினுடைய விருது கிடைச்சது. ஓகேவா? இது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? யுஎன் இன்டர்ஸ்டேட், அதாவது யுஎன் இன்டர் ஏஜென்சி டாஸ்க் ஃபோர்ஸ் அவார்டு. ஓகேவா? யுஎன் இன்டர் ஏஜென்சி டாஸ்க் ஃபோர்ஸ் அப்படிங்கிற இந்த ஒரு விருது யாருக்கு கிடைச்சு, எந்த 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 திட்டத்திற்கு கிடைச்சது அப்படின்னு கேட்டாங்கன்னா மக்களை தேடி மருத்துவம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி நமக்கு இப்போ இன்னொரு கரண்ட் அஃபேர்ஸ் சமீபத்துல நம்ம ஸ்கீம்ல கூட பார்த்தோம். அதாவது ஷியாம் பிரசாத் முகர்ஜி ரூர்பன் மிஷன் அப்படின்னு. அதாவது நம்மளுடைய இந்த கிராமங்களை முன்னேற்றதுக்கான ஒரு திட்டம் இந்த ரூர்பன் அப்படிங்கிற மிஷன். இந்த மிஷனுடைய பாயிண்ட்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னா இதுலயும் நம்ம தமிழ்நாடு தான் ஃபர்ஸ்ட் இருக்காங்க. இதுல யார் ஃபர்ஸ்ட் இருக்காங்க? தமிழ்நாடு தான் ஃபர்ஸ்ட் இருக்காங்க. அது மட்டும் இல்லாம தமிழ்நாட்டுல புதுசா ஒரு திட்டமும் கொண்டு வர போறாங்க. எது சம்பந்தப்பட்ட திட்டம் அப்படின்னா, அதாவது ஒருங்கிணைந்த புற்றுநோய் பரிசோதனை திட்டம். அதாவது இந்திய அளவுல முதலா ஒரு ஒருங்கிணைந்த புற்றுநோய் பரிசோதனை திட்டம் அதுவும் முக்கியமா பெண்களுக்காக கொண்டு வரக்கூடிய மாநிலம் எது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா நம்ம தமிழ்நாடு தான். ஓகேவா? அதாவது காம்ப்ரிஹென்சிவ் கேன்சர் இது பண்ணக்கூடிய ஒரு கேன்சரை கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு திட்டம் முதல்ல இந்தியாவிலே தமிழ்நாட்டுல கொண்டு வராங்க. ஆரம்பிக்க போறாங்க. இன்னும் ஆரம்பிக்கல. நம்ம கூட நியூஸ் பேப்பர் கட்டிங்ல போட்டிருப்பேன். இன்னும் 10 நாள்ல ஏப்ரல் முதல் வாரத்துல ஆரம்பிக்க போறாங்கன்னு. ஆரம்பிக்கும் போது இன்னும் டீடைலா நம்ம அதை டிஸ்கஸ் பண்ணுவோம். ஓகேவா? சோ அதே மாதிரி நமக்கு நம்ம தமிழ்நாட்டுல பாத்தீங்க அப்படின்னா
அதாவது இந்த இப்போ ஃபேர் டீலிமிட்டேஷன், அதாவது இந்த தொகுதி மறுசீரமைப்பு வந்து சரியா நடக்கணும், கரெக்ட்டா நடக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு ஜாயிண்ட் ஆக்ஷன் கமிட்டி மீட்டிங், ஓகேவா? ஒரு கூட்டுக்குழு அ க்கான ஒரு சந்திப்பு எங்கு நடைபெற்றது அப்படின்னா, நம்ம சென்னையில, தமிழ்நாட்டுல. அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இது எல்லாமே நமக்கு முக்கியமான விஷயம் மக்களே. நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ அடுத்த கேள்வி போயிடலாம் மக்களே. நேத்து பார்த்தீங்க அப்படின்னா, இன்னொரு முக்கியமான விஷயம். நம்ம தமிழ்நாட்டுல புதுசாக 2 மாநகராட்சிகள் வந்து உருவாக்கப்பட்டுள்ளது. அதுக்கான அறிவிப்புகள் வந்து வந்திருந்து. அதாவது நேம் த 2 நியூ முனிசிபல் கார்ப்பரேஷன் கிரியேட்டட் பை தமிழ்நாடு. தமிழ்நாட்டில் புதிதாக உருவாக்கப்பட்ட 2 மாநகராட்சிகள் எவை அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ 2 எதெல்லாம் அப்படின்னா, ஒண்ணு ராமநாதபுரம், இன்னொன்னு பெரம்பலூர். ஓகேவா? ராமநாதபுரம் தெரியும். பெரம்பலூர் வந்து அந்த நமக்கு திருச்சி பக்கத்துல இருக்கிறது பெரம்பலூர். ஸோ ஆல்ரெடி பார்த்தீங்க அப்படின்னா வந்து 25 மாநகராட்சிகள் இருக்கு. இப்ப 25 கூட 2 சேர்த்துட்டோம் அப்படின்னா, மொத்தம் எத்தனை மாநகராட்சி நம்ம தமிழ்நாட்டுல இனிமே அப்படின்னா 27. போன பட்ஜெட்ல, அதாவது போன வருஷம் புதுசா ஒரு 4 மாநகராட்சி உருவாக்குனாங்க. ஞாபகம் இருக்கும். உங்களுக்கு புதுக்கோட்டையா இருக்கட்டும். ஸோ புதுக்கோட்டை, அப்புறம் வந்து நமக்கு திருவண்ணாமலை, நாமக்கல், காரைக்குடி அப்படிங்கிற ஒரு அ க அ 4 மாநகராட்சிகள் உருவாக்கப்பட்டது. இப்ப இந்த வருஷம் 2, ஓகேவா? ஸோ மொத்தம் 27 மாநகராட்சிகள். ராமநாதபுரம் பத்தி நம்ம சமீபத்தில நெறைய செய்திகள் பார்த்திருக்கோம். ஸோ அதிலயும் முக்கியமா பார்த்தீங்க அப்படின்னா, பறவைகள் சரணாலயம், அதாவது இந்த ராம்சார் தலங்கள் இருக்கக்கூடிய அந்த சக்கரக்கோட்டை மற்றும் தேர்த்தங்கள். ஸோ சக்கரக்கோட்டை, ஆ ஒரு நிமிஷம், இது எங்க இருக்கு? இங்க இருக்கா? ஓகே. சக்கரக்கோட்டை மற்றும் தேர்த்தங்கள் பறவைகள் சரணாலயம். இது 2மே பார்த்தீங்க அப்டின்னா, நமக்கு ராம்சார் தலங்கள். ஸோ இந்த 2மே எங்க இருக்கு அப்டின்னா, இது 2மே பறவைகள் சரணாலயம். எங்க அமைந்திருக்கு அப்டின்னா, ராமநாதபுரத்துல அப்டின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாம நமக்கு பட்ஜெட்ல என்ன சொல்லியிருக்காங்க? ராமேஸ்வரத்துல ஏர்போர்ட் வரப்போகுது அப்டிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஆல்ரெடி போன பட்ஜெட்லயே வந்து ஹோசூர்ல ஏர்போர்ட் வரும் அப்டின்னு சொன்னாங்க. ஸோ அது அது வந்துருச்சான்னு பார்த்தீங்கன்னா, அது இன்னும் இன்னும் வந்து இன்னும் ஒரு செங்கல் கூட வைக்கல. ஓகேவா? ஸோ அதுக்கடுல ராமேஸ்வரத்துக்கு வந்து இதாயிருக்கு. அதாவது இந்த கேள்வி இப்போ போன டைம் நான் தான் இதே கரண்ட் அஃபேர்ஸ் எடுத்தேன். ஓசூர்ல ஏர்போர்ட்ன்னு சொன்னேன். ஓகேவா? இதே கேள்விய தான் வந்து அதிமுகல உள்ள முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு அவர்கள் வந்து கேள்வி கேட்கிறாரு. இதே மாரி தான் போன வருஷம் வந்து நீங்க ஓசூருக்கு வந்து நீங்க ஏர்போர்ட் அறிவிச்சீங்க. இன்னும் ஒரு செங்கல் கூட வைக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. உடனே அதுக்கு வந்து அமைச்சர் தங்கம் தென்னரசு வந்து பதில் சொல்றாரு. அதாவது அந்த பதில் எப்படிப்பட்ட பதில் அப்படின்னா, அதாவது இது வந்து ஒண்ணும் தெர்மோகால் விடுறதில்ல. இது ஏர்போர்ட் டைம் இது ஏர்போர்ட் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது மக்கள் பிரதிநிதியா ஒருத்தர் போய் உட்கார்ந்து ஒரு கேள்வி கேட்கிறார். இப்ப நமக்கு மைண்ட்ல இதே கேள்வி தான் இருக்கும். அத கேட்டா கலாய்க்கிறது. உடனே வந்து அவரு காண்டாயிட்டாரு. செல்லூர் ராஜு காண்டாயி வந்து, என்ன இதெல்லாம் ஒரு பதிலா அப்படின்னு கேட்கும்போது, இல்ல நாங்க நெறைய அப்ரூவலுக்காக வெயிட் பண்றோம். அது இதுன்னு சொல்லிட்டு ஏதோ சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இது வந்து அங்க நடந்தது. ராமேஸ்வரத்துல இப்போ புதுசா வந்து ராமேஸ்வரத்துல ஏர்போர்ட்க்கு வந்து அறிவிச்சிருக்காங்க அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கேள்வி போயிடலாமா மக்களே? ஸோ அடுத்த கேள்வி பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு இந்த எக்கனாமிக் சர்வே, அதாவது பொருளாதார ஆய்வறிக்கையில இருந்து டெய்லி நம்ம வந்து சில இம்பார்ட்டன்ட் டேட்டா பார்த்துட்டு இருக்கோம். அதுல இன்னைக்கான டேட்டா பார்த்தீங்க அப்படின்னா, வாட் இஸ் த ஆவரேஜ் ஆனுவல் ரெயின்ஃபால், அதாவது ஆவரேஜ் ஆனுவல் ரெயின்ஃபால் ஆஃப் தமிழ்நாடு. தமிழ்நாட்டின் சராசரி ஆண்டு மழை அளவு என்ன அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா, 965.9 965.6 மில்லிமீட்டர் அப்படிங்கிறது. ஓகேவா? அதாவது 965.6 எம்எம் தான் வந்து தமிழ்நாட்டுல சராசரி மழை பெய்யக்கூடிய அளவு. இதெல்லாம் நமக்கு எக்ஸாம்ல கேட்கலாம். ஓகேவா? எக்ஸாம்ல கேட்கறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமா இருக்குது. இந்த மாதிரிப்பட்ட கேள்விகள்லாம். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, வாட் இஸ் த ரேங்க் ஆஃப் தமிழ்நாடு இன் பெர் கேபிட்டா பவர் அவைலபிலிட்டி. தனிநபர் மின்சாரம் கிடைப்பதில் தமிழ்நாடு எந்த இடத்தில் உள்ளது அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா, 7வது இடத்தில் உள்ளது. அதாவது இப்போ நமக்கு பெர் கேபிட்டா இன்கம் அப்படின்னா நமக்கு தனிநபர் வருமானம். பெர் கேபிட்டா பவர் அவைலபிலிட்டினா ஒரு ஒரு நபருக்கு வந்து சராசரியா எவ்வளோ மின்சாரம் வந்து அவைலபிளா இருக்கு இருக்கு அப்படி கிடைக்குது அப்படிங்கிற ஒரு இது. அந்த இதுல தமிழ்நாடு வந்து மேஜர் இந்தியன் ஸ்டேட்ல, முக்கியமான இந்திய இந்திய மாநிலங்கள்ல தமிழ்நாடு வந்து 7வது இடம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் இருக்குல்ல மக்களே, ரெனியூவபிள் எனர்ஜின்னு சொல்லுவாங்க. அதாவது ரெனியூவபிள் எனர்ஜி, நம் புதுப்பிக்கத்தக்க ஆற்றல், இதுல பாத்தீங்க அப்படின்னா, இதுல வந்து நம்ம தமிழ்நாடுடைய ரேங்க் வந்து 3. ஓகேவா? இது தமிழ்நாடுடைய ரேங்க் என்ன 3. ஸோ நம்ம புதுப்பிக்கத்தக்க ஆற்றல்லாம் நமக்கு வந்து என்னலாம்,
இந்த விண்ட் எனர்ஜி, அதாவது நமக்கு வந்து இந்த காற்றாலையில இருந்து மின் உற்பத்தி செய்யறது, சூரிய ஒளியில இருந்து மின் உற்பத்தி செய்யறது, இதெல்லாம் தான் வந்து ரெனியூவபிள் எனர்ஜி. ஓகேவா? சோ இதுல நம்ம தமிழ்நாட்டுல எது அதிகமா கிடைக்குது, அதாவது எதுல இருந்து அதிகமா மின்சாரம் எடுக்கிறாங்க ரெனியூவபிள் எனர்ஜில அப்படின்னா, சோ முதல்ல பாத்தீங்க அப்படின்னா விண்ட். ஓகேவா? சோ விண்ட் எனர்ஜி. அதற்கு அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா தான் நமக்கு சோலாரு. அதுக்கு அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா பேகேஸ். அதுக்கு அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா பேகேஸ். அதுக்கு அடுத்தது வந்து பயோமாஸ். இது ஆக்சுவலி எங்க கண்டு, அதாவது இது எங்க இந்த கர்சர் இருக்குங்கிறது வந்து விசிபிளா தெரிய மாட்டேங்குது இன்னைக்கு. அதான் பிரச்சனையா இருக்கு. அதுக்கு அடுத்ததுதான் பாத்தீங்க அப்படின்னா நமக்கு இந்த ஹைட்ரோ பவர் எல்லாமே. ஓகேவா? அப்ப இதுதான் ஆர்டர். ஓகே, அப்ப விண்ட் அதிகமா இருக்கு, சோலார் அதுக்கு அடுத்தது, பேகேஸ் அதுக்கு அடுத்தது, பயோமாஸ் அதுக்கு அடுத்தது, ஹைட்ரோ அதுக்கு அடுத்தது. ஓகேவா? அதாவது காற்று, சூரியன், அதே மாதிரி இந்த பேகேஸ் அப்படிங்கிற இந்த செக்கை இதெல்லாம் வந்து எடுப்பாங்களா அது, அப்புறம் பயோமாஸ், ஹைட்ரோனா நமக்கு அந்த டேம்ல இருந்து எடுக்கிறதெல்லாம் வந்து ஹைட்ரோ. ஓகேவா? சோ இந்த ஆர்டரை வந்து மறக்காம ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? சோ அடுத்த கேள்வி பாத்தீங்க அப்படின்னா, how many percent of the total workforce in தமிழ்நாடு is செல்ஃப் எம்ப்ளாய்டு? அதாவது தமிழ்நாட்டுல இப்ப மொத்தமா வேலை பார்க்கறவங்க எல்லாத்தையும் எடுத்துட்டு இதுல சுய தொழில் செய்யறவங்க எத்தனை பேர் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா 34.2%. ஓகேவா? இப்போ நம்ம இந்தியால ஆவரேஜ் அப்படின்னு எடுத்துட்டீங்க அப்படின்னா சுய தொழில் செய்யறவங்களோட எண்ணிக்கை 58.4%. ஆனா தமிழ்நாட்டுல எவ்வளோ? 34.2%. அதே இது வேலைக்கு போறதுக்கு, இப்ப நமக்கு அதாவது ரெகுலரா சேலரி வாங்குறது இதெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா தமிழ்நாட்டுல வந்து 34.4%. அதே இது நேஷனல் ஆவரேஜ் பாத்தீங்க அப்படின்னா 21.7%. ஓகேவா? அப்ப தேசிய அளவுல பார்க்கும்போது நமக்கு வேலைக்கு போறவங்களோட, அதாவது ரெகுலரா salaried employees ன்னு சொல்லுவாங்க, ரெகுலர் ஒர்க் ஃபோர்ஸ். ஓகே, மாசம் அதாவது மாசம் ஃபுல்லா வேலை பார்த்துட்டு மாச கடைசியில வந்து சம்பளம் வாங்கக்கூடியதான் இந்த salaried ஒர்க் ஃபோர்ஸ்ன்னு சொல்றாங்க. அதாவது 100 பேர்ல தமிழ்நாட்டுல எடுத்துட்டீங்க அப்படின்னா 34 பேர் இப்படிதான் இருக்காங்க. 34.4% பேரு. ஓகேவா? சோ அதே இது தேசிய அளவுல பாத்தீங்கன்னா 21.7%. அதுவும் இல்லாம சில சின்ன சின்ன டேட்டா சொல்லியிருக்காங்க, அதெல்லாம் நான் சொல்றேன், அப்படியே நோட் பண்ணிக்கோங்க மக்களே. இது நமக்கு எக்ஸாம்ல கேட்கறதற்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகம். ஓகேவா? சோ என்ன அப்படின்னா, இப்போ ஒரு கிராமப்புறத்துல வந்து வேலை பார்க்கறவங்கல்ல 41.1% பேர் வந்து அக்ரிகல்ச்சர் தான் செய்யறாங்க. ஓகே, விவசாயத்துல தான் இருக்காங்க. இப்ப கிராமத்துல வந்து ஒரு 1000 பேர் இருந்தாங்க அப்படின்னா அதுல 411 பேர் இன்னுமே விவசாயம் தான் பண்ணிட்டு இருக்காங்க. அதே மாதிரி ஒரு கிராமத்துல 1000 பேர் இருந்தாங்க அப்படின்னா இது 215 பேர் என்ன அப்படின்னா கட்டிட தொழில், கன்ஸ்ட்ரக்ஷன். ஓகேவா? சோ கன்ஸ்ட்ரக்ஷன் தொழில ஈடுபடுறாங்க அப்படிங்கிறதையும் நமக்கு சொல்லியிருக்காங்க. சோ இதெல்லாம் அதே மாதிரி நமக்கு நகர்ப்புறத்துல பாத்தீங்க அப்படின்னா 21.7% பேர் அர்பன்ல. நான் இந்த ரெண்டுமே வந்து ரூரல், கிராமப்புறத்துல உள்ள டேட்டா. இது அர்பன்ல உள்ள டேட்டா பாத்தீங்க அப்படின்னா 21.7% பேர் வந்து மேனுஃபேக்சரிங், அதாவது இண்டஸ்ட்ரி இந்த மாதிரிப்பட்ட இடத்துல வேலை பார்க்கறாங்க அப்படிங்கறத சொல்றாங்க. இந்த டேட்டா எல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? சோ அடுத்தது தேசிய செய்திகள் இன்னைக்கு இல்ல, இன்னைக்கு டேட்டா சர்வதேச செய்திகள் போயிடலாம். சோ இன்டர்நேஷனல் நியூஸ்ல பாத்தீங்க அப்படின்னா சோ நிறைய கப்பல் வருது. சோ பார்த்தாலே கண்டுபிடிச்சிருப்பீங்க. கூட்டு கடற்படை பயிற்சியை பத்தி தான் பார்க்க போறோம். அதாவது இந்த கூட்டு கடற்படை பயிற்சியுடைய பெயர் வந்து எக்ஸசைஸ் ஐகிமி. அது என்ன ஐகிமி அப்படிங்கிறது? எந்த இரு நாடுகளுக்கு இடையே, எந்த நாட்டுக்கும் இந்தியாவுக்கும் இடையான கூட்டு கடற்படை பயிற்சி. அப்படின்னா என்ன அப்படின்னா, அதாவது இந்த ஏ அப்படிங்கிறது வந்து ஆப்பிரிக்கா, ஐ அப்படிங்கிறது வந்து இந்தியா. ஓகேவா? சோ கீ அப்படிங்கிறது கீ தான். ஓகேவா? அதுக்கு அடுத்தது வந்து மெரிடைம் அக்ரிமெண்ட். அப்ப ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். இந்தியாவுக்கும் ஆப்பிரிக்காவுக்கும் இடையானது. சோ ஆப்பிரிக்கான்னு சொன்னா மொட்டையா ஆப்பிரிக்கால, ஆப்பிரிக்கால ஒரு 10 ஆப்பிரிக்க நாடுகள் சேர்ந்து பண்ண போறாங்க. சோ இது முக்கியமா அந்த டான்சானியா அங்க அந்த சைட்ல தான் நமக்கு நடைபெற போகுது அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அதே மாதிரி இந்தியாவுக்கும் தாய்லாந்துக்கும் இடையே நடைபெறக்கூடிய கூட்டு ராணுவ பயிற்சி என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா மைத்ரி அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? சோ மைத்ரி அப்படிங்கிறது இந்தியாவுக்கும் தாய்லாந்துக்கும் இடையான கூட்டு ராணுவ பயிற்சி. அதே இது இந்தியாவுக்கும் தாய்லாந்துக்கும் இடையான கூட்டு கடற்படை பயிற்சி, நேவல் எக்ஸசைஸ் என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா அதாவது ஆயுத்தயா. சோ ஆயுத்தயா அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படின்னா இந்தியாவுக்கும் தாய்லாந்துக்கும் இடையான கூட்டு கடற்படை பயிற்சி. ஓகேவா? கிளியரா? எப்படி கேட்டாலும் நம்ம ஆன்சர் எல்லாமே நம்ம ரெடியா இருக்கணும். ஓகேவா? அடுத்து அப்பாயின்மெண்ட். இன்னைக்கு யாருக்கு என்ன அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுக்க போறோம்னா இவர் தான். சோ இவருடைய பெயர் வந்து அஜய். சோ அஜய் சேத் அப்படிங்கிறவரு. சோ அஜய் சேத் நம்மளுடைய புதிய நிதி செயலாளராக பதவி ஏற்றிருக்காரு. ஓகேவா? சோ who is appointed as the
ஃபினான்ஸ் செக்ரட்டரி ஆஃப் இந்தியா, இந்தியாவின் நிதி செயலாளராக நியமிக்கப்பட்டவர் யார் அப்படின்னா அஜய் சேத். அஜய் சேத் பாத்தீங்க அப்படின்னா முன்னாடி எக்கனாமிக் அஃபேர்ஸ் செக்ரட்டரியா இருந்தாரு. அதாவது பொருளாதார விவகாரங்கள் துறையினுடைய செயலாளரா இருந்தாரு. சோ முன்னாடி நமக்கு ஃபினான்ஸ் செக்ரட்டரியா இருந்தவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம துகின் பாண்டே இருந்தார். ஓகேவா? இப்ப அந்த துகின் பாண்டே வந்து செபியினுடைய தலைவரா போயிட்டாரு. சோ இதுல நமக்கு மத்த ஆட்கள்லாம் பாத்தீங்க அப்படின்னா சோமநாதன் இந்தியாவுடைய கேபினட் செயலாளர், கேபினட் செக்ரட்டரி. ஓகேவா? கேபினட் கேபினட் செயலாளர் யார் அப்படின்னா சோமநாதன். பி.கே. மிஸ்ரா நம்ம பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய பிரின்சிபல் செக்ரட்டரி, அதாவது பிரதமரின் முதன்மை செயலாளர் நம்பர் 1. ஓகேவா? சோ பிரதமரின் 2ஆம் முதன்மை செயலாளர் இப்ப சமீபத்துல புதுசா ஒரு போஸ்டிங்கே உருவாக்குனாங்க. அது யார் அப்படின்னா சக்தி காந்த தாஸ். ஓகேவா? சோ எப்படி கேட்டாலும் ஆன்சர் போட ரெடியா இருக்கணும் மக்களே. சோ அதே மாதிரி இந்தியால புதுசா ஒரு வெயிட் லாஸுக்காக ஒரு மருந்தை வந்து அப்ரூவ் பண்ணியிருக்காங்க. இந்த மருந்தினுடைய பெயர் என்ன அப்படின்னா மவுஞ்சாரோ. சோ மவுஞ்சாரோ அப்படிங்கிறது இந்தியாவுடைய ஃபர்ஸ்ட் வெயிட் லாஸ் மெடிசின். ஓகேவா? இதுல என்ன சேர்க்கிறாங்க, என்ன அதாவது டிர்செப்படைடு அப்படிங்கிற அந்த ஒரு ஆக்டிவ் இன்கிரெடியன்ட் தான் இருக்கு. மருந்தினுடைய பெயர் வந்து இது மவுஞ்சாரோ அப்படிங்கிறது. அதுக்குள்ள இருக்கக்கூடிய ஆக்டிவ் இன்கிரெடியன்ட் எது அப்படின்னா டிர்செப்படைடு அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? சோ இது வந்து ஆக்சுவலி இந்த டைப் 2 டயபிட்டிஸ்க்காக இது பண்ணது. ஓகேவா? சோ டைப் 2 டயபிட்டிஸ்க்கு இந்த மருந்தா யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ இதை வந்து வெயிட் லாஸுக்குமே வந்து ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அப்ரூவ் பண்ணிட்டாங்க. சோ அடுத்தது அவார்டு. இன்னைக்கு யாருக்கு என்ன அவார்டு கொடுக்க போறோம் அப்படின்னா இவருடைய பெயர் பாத்தீங்க அப்படின்னா ஸ்ரீராம். சோ ஸ்ரீராம் அவர்கள் வந்து சங்கீத கலாநிதி விருது. ஓகேவா? சோ சங்கீத கலாநிதி விருது வந்து யாருக்கு வழங்கப்பட்டிருக்கு? இந்த வருடத்திற்கான சங்கீத கலாநிதி விருது யாருக்கு வழங்கப்பட்டிருக்கு அப்படின்னா சங்கீதா இல்ல சங்கீத அதாவது ஆர்.கே. ஸ்ரீராம் குமார் அவர்கள். இந்த விருது பாத்தீங்க அப்படின்னா நமக்கு கர்நாடிக் இசையில கொடுக்கக்கூடிய உயரிய விருது. கர்நாடிக் மியூசிக்ல கொடுக்கக்கூடிய உயரிய விருது தான் இந்த சங்கீத கலாநிதி விருது. இந்த வருஷத்துக்கானது ஆர்.கே. ஸ்ரீராம் ராம்குமார். இவர் வந்து ஒரு வயலினிஸ்ட். ஓகேவா? இதை கூட கேள்வியா கேட்கலாம். போட்டோலே பார்த்தா தெரியும் வயலின் வச்சுட்டு இருப்பார். ஓகேவா? சோ வந்து உங்களுக்கு டைரக்டா வந்து இந்த வருஷத்துக்கான சங்கீத கலாநிதி விருது யாருக்கு கிடைச்சுன்னு கேட்டா ஸ்ரீராம் குமார்னு எழுதிடலாம். இல்ல ஸ்ரீராம் குமாருக்கு வந்து இந்த மாதிரி சங்கீத கலாநிதி விருது கிடைச்சு அவர் வந்து எந்த இன்ஸ்ட்ருமெண்ட் வாசிப்பாரு, எந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ல புலமை வாய்ந்தவர் அப்படின்னு கேட்டா வயலின். ஓகேவா? சோ வினோத்குமார் சுக்லா நம்ம வந்து நேத்து தான் பார்த்தோம். 59வது ஞானபீட விருது, ஞான்பீத் அவார்டு வந்து இவருக்கு கிடைச்சிருக்கு. ஞான்பீத் அவார்டு. அதே மாதிரி டி.எம். கிருஷ்ணா வந்து போன வருஷம் வந்து இவருக்கு சங்கீத கலாநிதி விருது வந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. அதுல நிறைய பிரச்சனையாச்சு இவருக்கு கொடுக்க கூடாது அப்படிங்கிறதுக்காக. சோ அதுக்கடுத்து வெங்கடாச்சலபதி பாத்தீங்க அப்படின்னா 2024க்கான தமிழுக்கான சாகித்ய அகாடமி விருது. சாகித்ய அகாடமி விருது யாருக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னா வெங்கடாச்சலபதி அவர்களுக்கு. ஓகேவா? சோ இதெல்லாம் முக்கியமான அவார்ட். ஓகேவா? சோ அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா விளையாட்டு செய்திகள். விளையாட்டு செய்திகள்ல வந்து who won the Chinese Grand Prix 2024. ஓகேவா? அதாவது ஒரே நிமிஷம். சைனீஸ் கிராண்ட் பிரிக்ஸ் போட்டினா ஒண்ணும் இல்ல மக்களே, கார் பந்தயம். சோ அதுல யார் ஜெயிச்சிருக்காங்க அப்படின்னா ஆஸ்கர் பியாஸ்ட்ரி அப்படிங்கிறவரு. இவர் மெக்லரன் அப்படிங்கிற கிளப்புக்காக ஆடுறாரு. எந்த நாட்டை சேர்ந்தவர் அப்படின்னா ஆஸ்திரேலியா நாட்டை சேர்ந்தவர். இவர் தான் வந்து சைனா கிராண்ட் பிரிக்ஸ்ல ஜெயிச்சிருக்காரு. ஓகேவா? சோ வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க எல்லாம் மறக்காம ஒரு லைக் பண்ணிட்டு வீடியோ பாருங்க மக்களே. ஏன்னா உங்களுடைய லைக்ஸ் தான் என்னுடைய மோட்டிவேஷன். அதெல்லாம் மறக்காம ஒரு லைக்கை தட்டி விட்டு வீடியோ பாருங்க. சோ அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய விக்டரி பேட்ச், நம்மளுடைய குரூப் 1 பிலிம்ஸ் டெஸ்ட் பேட்ச் ஆரம்பிக்க போறோம். இது வந்து நம்மளுடைய 4வது பேட்ச். அது மட்டும் இல்லாம ஃபைனல் பேட்ச் இதுதான். சோ ஏன்னா நமக்கு ஏப்ரல் 1ஆம் தேதி நோட்டிபிகேஷன் வரப்போகுது மக்களே. ஏப்ரல் 4ஆம் தேதி நம்மளுடைய டெஸ்ட் பேட்ச் ஸ்டார்ட் ஆக போகுது. மெயின் எக்ஸாம் நமக்கு குரூப் 1 எக்ஸாம் என்னைக்கு ஜூன் 15. சோ அதுக்கு முன்னாடி நீங்க வந்து 22 டெஸ்ட் நீங்க எழுதிடுவீங்க. 22 டெஸ்ட்ல உங்களுக்கு வந்து என்னென்ன டெஸ்ட்லாம் உங்களுக்கு கவர் ஆகும்னா ஸ்கூல் புக் டெஸ்ட், அதே மாதிரி சிலபஸ் டெஸ்ட், அதே மாதிரி கரண்ட் அஃபேர்ஸ் டெஸ்ட், பாலிசி நோட்டு, பட்ஜெட், ஃபுல் டெஸ்ட் எல்லாமே கவர் ஆயிடும் மக்களே. சோ வந்து இதுல வந்து ஏப்ரல் 4ஆம் தேதி நமக்கு பேட்ச் ஸ்டார்ட் ஆக போகுது. சோ இதுல இதோடைய ஸ்கெடியூல் டெலிகிராம் குரூப்ல இருக்கு, நீங்க பாத்துக்கலாம். கூகுள் ஃபார்ம்ல டெஸ்ட் இருக்கும். சோ டெஸ்ட் முடிஞ்சோடனே நீங்க டெஸ்ட்ல உங்களோட ஸ்கோர் என்னன்னு பாத்துக்கலாம். ரேங்க் நம்ம டாப் 5 விடுவோம். கொஸ்டின் பேப்பர் பிடிஎஃப், எக்ஸ்பிளேஷன் பிடிஎஃப் எல்லாமே நம்ம அனுப்பிடுவோம். சோ இந்த பேட்ச்ல ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க 9445275642 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு
நீங்க 2299 ஜிபே அல்லது போன்பே பண்ணிட்டு இதே நம்பருக்கு வாட்ஸ்அப்ல ஸ்கிரீன்ஷாட் அனுப்பி நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம் மக்களே. ஸோ லாஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணாதவங்க ஏப்ரல் 4ஆம் தேதி, அதாவது 4ஆம் தேதி தான் பேட்ச் ஆரம்பிக்குது. இப்பவே அந்த ஸ்கெடியூல் பார்த்து படிக்க ஆரம்பிச்சுங்க. ஓகேவா? ஸோ அடுத்து தினம் ஒரு திட்டம். இன்னைக்கு பார்க்கக்கூடிய திட்டம் வந்து நம்ம புது வாழ்வு திட்டம். ஸோ இந்த புது வாழ்வு திட்டம் அப்படிங்கிறது எப்ப ஆரம்பிக்கப்பட்டது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா நமக்கு 2005ல ஆரம்பிக்கப்பட்ட திட்டம். நவம்பர். ஸோ நவம்பர் 2005ல ஆரம்பிக்கப்பட்ட திட்டம் தான் மக்களே இது. இந்த திட்டம் வந்து உலக வங்கியினுடைய அந்த நிதி உதவியோடு செயல்படுத்தக்கூடிய திட்டம் தமிழ்நாட்டுல. முக்கியமா இது என்ன திட்டம் அப்படின்னா ரொம்ப சிம்பிள், வறுமை ஒழித்தல் திட்டம். ஸோ வறுமை ஒழிப்பு திட்டம் தான் வந்து இந்த புது வாழ்வு திட்டம் அப்படிங்கறத பாவர்ட்டி எராடிகேஷன் ஸ்கீம். ஓகேவா? சிம்பிள். அப்போ வந்து டேட்டு பார்த்தாச்சு, அதாவது எந்த இதுன்னு பார்த்தாச்சு, நவம்பர் 2005 உலக வங்கியுடைய துணையோட வறுமை ஒழிப்பு திட்டம். இதுதான் புது வாழ்வு அப்படிங்கிற திட்டம். ஸோ அடுத்த கமெண்ட் யுவர் ஆன்சர்ல நம்ம நேத்து கேட்ட கேள்விக்கான சரியான விடை நமக்கு வந்து லக்னோ அப்படிங்கிறதா நமக்கு சரியான விடை. ஓகேவா? அடுத்த இன்னைக்கான கேள்வி நான் ஆல்ரெடி சொன்னேன். இது வந்து நமக்கு பிப்ரவரி 22ஆம் தேதி கேட்கப்பட்ட அசிஸ்டன்ட் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் எக்ஸாம்ல கேட்கப்பட்ட கரண்ட் அஃபேர்ஸ் கேள்வி. அதாவது 2023ஆம் ஆண்டுக்கான உடற்செயலியல் மற்றும் மருத்துவத்திற்கான நோபல் பரிசு. 2023ல நோபல் பரிசு யாருக்குன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ 2UU, ஆப்ஷன் பி மைக்கேல் ரோஸ்பேஷ், ஆப்ஷன் சி ஸ்வான்டே பாபு, ஆப்ஷன் டி கெட்டலின் கெரிகோ அண்ட் ட்ரூ வெய்ஸ்மேன் அப்படிங்கிறது. ஸோ என்ன ஆன்சர் அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க மக்களே. ஸோ என்ன வீடியோ லைக் பண்ணாங்க பார்த்துட்டு இருக்கோம், மறக்காம லைக் பண்ணுங்க. ஸோ அடுத்து நம்மளுடைய 1 இயர் கரண்ட் அஃபேர்ஸ் சப்ஸ்கிரிப்ஷன் யாரெல்லாம் ஜாயின் பண்ணலையோ ஸோ அவங்களுக்கு சொல்லிடுறேன். ஸோ இதுல ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அக்டோபர் 2024ல இருந்து செப்டம்பர் 2025 வரைக்கும் 1 இயர் கரண்ட் அஃபேர்ஸ் ப்ரொவைட் பண்ணிடுவோம். இல்ல குரூப் 1, 2, 4 எல்லாமே இதுல கவர் ஆயிடும். ஸோ இதுல ஜாயின் பண்றவங்களுக்கு வாரந்தோறும் கரண்ட் அஃபேர்ஸ் பிடிஎஃப், வீக்லி கரண்ட் அஃபேர்ஸ் பிடிஎஃப் அனுப்புவோம். வீக்லி கரண்ட் அஃபேர்ஸ் டெஸ்ட்டும் இருக்கும். அதாவது டெஸ்ட் வந்து கூகுள் ஃபார்ம்ல இருக்கும். இது போக பிடிஎஃப் எக்ஸ்பிளேஷன்லயும் டெஸ்ட்டும் இருக்கும். இதே மாதிரி மாசத்துக்கு 4 வீக்குக்கும் வந்துடும். அது போக மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸ் டெஸ்ட்டும் இருக்கும். மெட்டீரியல் வந்து உங்களுக்கு தமிழ்லையும் இருக்கும், இங்கிலீஷ்லயும் இருக்கும் மக்களே. உங்களுக்கு டிஎன்பிஎஸ்சி, எஸ்எஸ்சி, ரயில்வே, டிஎன்யூஎஸ்ஆர்பி, டிஆர்பி, அதே மாதிரி பாண்டிச்சேரி எக்ஸாம் இது மட்டும் படிச்சாலே போதும். ஸோ இந்த மெட்டீரியல் எல்லாமே டைரக்டா நீங்க ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்க வாட்ஸ்அப்கே வந்து எல்லாமே உங்களுக்கு அனுப்பிடும். ஸோ இது வந்து மார்ச் 3ஆவது வாரத்துக்கானது. ஓகேவா? ஸோ இப்போதான் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எல்லாருக்கும் ரிசீவ் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன் ஜாயின் பண்ணவங்களுக்கு. ஸோ இதுல பாத்தீங்க அப்படின்னா நமக்கு நம்ம கிளாஸ்ல எடுக்கிற கண்டென்ட், கிளாஸ்ல நிறைய எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் சொல்றோம், அந்த எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் எல்லாமே இன்க்ளூட் பண்ணிருப்போம். அதே மாதிரி கிளாஸ்ல சொல்லாத நிறைய விஷயங்கள், இன்னும் நிறைய ஆடட் பாயிண்ட்ஸ் போட்டு இந்த மெட்டீரியல் நம்ம ரெடி பண்ணிருக்கோம் மக்களே. அதுல இம்பார்ட்டன்ட் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம ரெட்ல ஹைலைட் பண்ணிருப்போம். ஒரே பிடிஎஃப்ல நமக்கு இங்கிலீஷும் இருக்கும், தமிழும் இருக்கும். ஓகேவா? அதே மாதிரி டெஸ்ட் வந்து நமக்கு வந்து இப்போ காம்படிட்டிவ் எக்ஸாம்ல எப்படி கேட்கறாங்களோ அதே மாதிரி ஸ்டேட்மெண்ட் வைஸ் கொஸ்டின், மேட்ச் த ஃபாலோவிங், அதே மாதிரி சரியான இணையை தேர்ந்தெடுக்க, இப்படிதான் நம்மளுடைய கொஸ்டின்ஸ் இருக்கும். இதுல எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் கொடுத்துருப்போம். அது நம்ம எக்ஸ்பிளனேஷன்ல அது எல்லாத்தையும் உங்களுக்கு தெளிவுபடுத்தியிருப்போம். ஸோ இந்த 1 இயர் கரண்ட் அஃபேர்ஸ் சப்ஸ்கிரிப்ஷன்ல ஜாயின் பண்ணாதவங்க, ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க 9445275642 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு ஜிபே அல்லது போன்பே பண்ணிட்டு இதே 750 ஜிபே அல்லது போன்பே பண்ணிட்டு இதே நம்பருக்கு வாட்ஸ்அப்ல ஸ்கிரீன்ஷாட் அனுப்பி ஜாயின் பண்ணிக்கலாம் மக்களே. இதை மட்டும் நீங்க படிச்சாலே போதும், வேற எதுவும் படிக்க வேண்டாம். ஆனா பட் இதை நீங்க நம்ம சப்ஸ்கிரிப்ஷன் ஃபாலோ பண்றீங்கன்னா இதை மட்டும் ஃபுல்லா பாருங்க. இங்க கொஞ்சம் ஒரு மாசம் நான் இங்க படிப்பேன், இன்னொரு மாசம் வேற இடத்துல, அப்படிலாம் இல்ல. நம்ம இதை ஃபாலோ பண்ணீங்கன்னா ஃபுல்லா படிச்சீங்க அப்படின்னா என்னால இதுக்கு கேரண்டியா சொல்ல முடியும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய சஞ்சு கரண்ட் அஃபேர்ஸ் அப்படிங்கிற டெலகிராம் பேஜ் இருக்கு மக்களே. டெலகிராம் பேஜோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருப்பேன். அதை கிளிக் பண்ணி நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். இல்ல நீங்க டெலகிராம்ல போயிட்டு சஞ்சு கரண்ட் அஃபேர்ஸ் டைப் பண்ணா கூட வரும். இதுல வந்து டெய்லி சிஏ ஜாயின் பண்ணீங்கன்னா டெய்லி சிஏ குவிஸ் போடுவோம். நியூஸ் பேப்பர் கட்டிங்னா இங்கிலீஷ்ல தி ஹிந்து, தமிழ்ல தினமணி நியூஸ் பேப்பர் முக்கியமான கிளிப்பிங் எடுத்து போடுவோம். அதே மாதிரி என்ன நோட்டிபிகேஷன் வந்தாலும் டப்புன்னு அப்டேட் பண்ணுவோம். அதே மாதிரி உங்களுக்கு நியூஸ், நம்மளுடைய பேட்ச் டீடைல்ஸ், ஆஃபர், இது எல்லாமே நமக்கு இதுல சேனல்ல நம்ம அப்டேட் பண்ணுவோம். மறக்காம நம்ம டெலிகிராம் சேனல்ல ஃபாலோ பண்ணிக்கோங்க மக்களே. இவ்வளவு நேரம் நிறைய விஷயங்கள் பார்த்தோம். ஒரு டைம் எல்லாத்தையும் ரிப்பீட் பார்த்தலாம். என் கூட சேர்ந்து நீங்களும் ஆன்சர் போடுங்க. நீர்வள மேலாண்மைக்கான தேசிய விருது யாருக்கு வழங்கப்பட்டிருக்கு அப்படின்னா நமக்கு தமிழ்நாட்டுக்கு தான் வழங்கப்பட்டிருக்கு. ஓகேவா? அடுத்த கேள்வி, புதிதாக உருவாக்கப்பட்ட மாநகராட்சிகள் பெரம்பலூர் மற்றும் ராமநாதபுரம். ஆவரேஜ் ஆனுவல் ரெயின்ஃபால் எவ்வளவு அப்படின்னா 965.6 mm. அதுக்கு அடுத்தது பெர் கேபிட்டா பவர் அவைலபிலிட்டிலேயே தமிழ்நாடு ரேங்க் வந்து பாத்தீங்க அப்படின்னா 7. அடுத்த கேள்வி,
எத்தனை சதவீதம் பேர் தமிழ்நாட்டுல சுய தொழில் செய்றாங்க அப்படின்னா 34.2% பேர். எக்ஸைஸ் ஐகமி அப்படிங்கிறது இந்தியாவுக்கும் ஆப்பிரிக்க நாடுகளுக்கும் இடையானது. இந்தியாவுடைய புதிய நிதி செயலாளர் யார் அப்படின்னா அஜய் சேத் அவர்கள். சங்கீத கலாநிதி விருது ஸ்ரீராம் குமார் அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கு, வயலினிஸ்ட். சைனீஸ் கிராண்ட் பிரிக்ஸ் விருது யார் ஜெயிச்சார் அப்படின்னா ஆஸ்கார் பிஎஸ்ட்ரி. வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு மக்களே. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்து நினைச்சீங்கன்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படிங்கறது கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா உங்களுடைய கமெண்ட்ஸ் தான் என்னுடைய பூஸ்ட், போனிட்டா, ஹார்லிக்ஸ், மைலோ, காம்ப்ளான் எல்லாமே. அதனால மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க மக்களே. டெலிகிராம்ல போடுற குவிஸ் எல்லாரும் மறக்காம அட்டன் பண்ணுங்க. மீண்டும் நாளைக்கு காலைல 5 மணி கரண்ட் அஃபேர்ஸ் கிளாஸ் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். வாழ்க தமிழ், வளர்க தமிழ்நாடு.